ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ புட்டு மாவு எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வகையான அரிசிலையும் புழுங்கல் அரிசி அண்ட் பச்சரிசி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 அரிசியும் புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டையுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன அரிசி ஏதாவது கருப்பரிசி இருந்ததுன்னா அதை புடைச்சி க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்போ எடுக்கிறது பச்சரிசியை க்ளீன் பண்ணுறாங்க. அதை எப்படி புடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த சவுண்ட் நல்லா இருந்தது, அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். முனியில மண் கொண்டது மண் காலியை கூட கொஞ்சம் முத்துல கோடி விட்டு தோசை கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி புடைக்கும் போது அந்த எண்டில் சின்ன சின்ன அரிசியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். புடைச்சி கீழே போடுறாங்க. ஸோ அரிசி புடைச்சப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த குருணைன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன அரிசி அதெல்லாம் வெளியே வந்துடும். இது அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரிசியை நம்ம புடைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சின்ன சின்ன கல் இது இருந்தால் வந்துடும், புடைக்கும் போதே வந்துடும். அதுக்கும் மேலே இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கருப்பரிசி இருக்கிறது கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸ் மில்லில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். இது பெரிய குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலே செய்யணுன்னா நீங்கள் மிக்சிலே அரைச்சிக்கலாம். ஸோ இதை ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தது. நீங்கள் புழுங்கல் அரிசியில் நீங்கள் அரைச்ச மாவை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பச்சரிசியை யூஸ் பண்ணி நம்ம புட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா, புட்டு மாவு அரைச்சிட்டு வந்தோம்னா அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா புட்டு செய்யும்போது அது கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும், அந்த ஷேப் உங்களுக்கு வராது. ஸோ இது பச்சரிசி அரைச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சும்மா ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு ஆவி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆவி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெந்துடும், மாவு ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு பெரிய தாமலைத்தட்டோ இல்லைன்னா பெரிய ஒரு தட்டில் நீங்கள் அந்த மாவை கொட்டி நீங்கள் ஆற வச்சுக்கணும். ஸோ சூடாக இருக்கிறதுனால அந்த கையை துவைச்சி தொட்டுறாதீங்க. ஸோ கரண்டி யூஸ் பண்ணி அந்த கட்டியெல்லாம் இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டு நல்லா நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. இது லார்ஜ் அமௌண்ட் அப்படி நீங்கள் மாவு அரைச்சா தான் இந்த மாதிரி ப்ராசஸ். வீட்டில் நீங்கள் சும்மா ஒரு டம்ளர்னா ஒரு ஆளாக்கு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அதை நீங்கள் மிக்சிலே ஓட விட்டு ஒரு ஆவி வச்சு நீங்கள் இதே மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது குவான்டிட்டி நிறையா இருக்கும். ஸோ ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் நிறைய மாவு இருக்கிறதுனால 3லேருந்து 4 தடவை நம்ம செய்யணும். ஸோ இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஆறின மாவில் சின்ன சின்னதாக உருண்டை கட்டி சேர்ந்துருக்கும். அதை நீங்கள் கையிலே கையிலே உடச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு தடவை சல்லடி வச்சு சலிச்சிட்டு நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே பச்சரிசிக்கு.
புழுங்கல் அரிசியை நீங்கள் அரைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது புழுங்கல் அரிசி போட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்து அன்றைக்கி செஞ்சது. இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பரட்டி வச்சு வழக்கம் போல் எப்படி புட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.